அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளி. அல்லாவின் அன்புக்குரிய மாவீரன் சின்பாத் என்ற கப்பலோட்டி முதிய வயதை அடைந்தார். இந்த தள்ளாத வயதிலும் யார் வந்து கேட்டாலும் ஏற்ற உதவிகளை அவர் செய்வார். ஒரு நாள் அவரை பார்க்க ஷா ஆரு ஆபாத் என்ற நகரத்தின் இளவரசன் ஜலால் தாலிஃப் வந்தான். அவரிடத்தில் சொன்னான், அவனுடைய ஷாதி அவனுடைய காதலி இளவரசி தையபாவுடன் நடக்க இருந்ததாகவும், ஆனால் மாயாஜால மந்திரக்காரி அரசி ஹமீரா அதை தடுத்து விட்டதாகவும், ஹமீராவுக்கு அவன் மீது கட்டுக்கடங்காத ஆசை. தையபாவை மறந்து தன்னை ஏற்கும்படி கட்டாயப்படுத்தினாள். இல்லை, தாலிஃப் அதை மறுத்து விட்டான். அது மாய மந்திரக்காரி அரசாங்க வீர போட்டியில் தாலிஃபை கொல்ல சதி செய்தாள். ஆனால் அது நடக்கவில்லை. அவள் பருந்தாக மாறி தையபாவின் கழுத்தில் அணிந்து கொண்டிருந்த 3 முத்துக்களை கொத்திச் சென்று தையபாவை தன் மாய சக்தியால் குறுகச் செய்து அவளை விடுவிக்க நிபந்தனை வைத்தாள். 3 மாதத்திற்குள் அந்த 3 முத்துக்களையும் தையபாவின் கழுத்திலே அணிவிக்கவில்லை என்றால் ஒவ்வொரு மாதமும் அவள் குறுகிக்கொண்டே வருவாள். 3வது மாதத்தில் எறும்பளவு சிரித்து விடுவாள். அப்படி சிரித்த அவளை எந்த பூச்சியும் கொன்று மென்று தின்றுவிடும் என்று. ஒவ்வொரு முத்தையும் கைப்பற்றுவதற்குள்ள தவணை 30 நாட்கள் தான். சின்பாத்திடம் ஜின் சொல்லியது, முதல் முத்து ஜுவாலாமுகியின் ஜின் ஆதிஷ் இஷானியிடம் இருப்பதாக. முதியவர் சின்பாத் தாலிஃபுக்கு தன்னிடமுள்ள அல்லாவின் அருள் பெற்ற சுலைமானி வாளை கொடுத்து, அத்துடன் வழிகாட்டும் மாய கண்ணாடியும் கொடுத்து, ஜுவாலாமுகி நெருப்பு மலையில் தற்காப்புக்காக இந்த மாய உடையும் கொடுத்தார். நெருப்பு தீண்டாது. அவரிடம் எல்லாம் பெற்றுக்கொண்ட தாலிஃப் வழியில் வரும் தடைகளை எல்லாம் தாண்டி முன்னேறி சென்றான். அப்போது ஒரு நாள் உயிருள்ள பிணங்கள் நடமாடும் காட்டில் இளவரசி ஹர்ஷா தலாக்கியாவின் ஆணைப்படி இவனும் உயிருள்ள பிணமாக புதைக்கப்பட்டான். தாலிஃபின் உயிர் நண்பனான குதிரை ஹம்சஃபர் தன் எஜமான் தாலிஃபுக்காக அல்லாவை எண்ணி தொழுதது. அல்லாஹ் அதற்கு அருள் புரிந்தார். உடனே குதிரை ஹம்சஃபர் சுலைமானி வாளை கவ்விக்கொண்டு ஓடியது. அவனை உன் பசி தீர சாப்பிடு, அவனை தின்றுவிடு, பச்சை ரத்தம் குடி. ஏமாற்றிய அந்த தாலிஃபை கொல் ஹைவானே இப்ளீஸ், கொன்றுவிடு. இல்லை இல்லை ஒன்றும் செய்யாதே, இல்லை
அம்சஃபர் என் அன்பு தோழா. அற்புத வீரவாள், அற்புத வீரவாள், அற்புத வீரவாளா! ஹேவானேயி ப்ளீஸ் மடிந்து விட்டால் என் வாழ்வும் முடிந்துவிடும். என்னை வாழ்த்தாதீர்கள். எனக்கு துணை இருந்த அல்லாவை வாழ்த்துங்கள். அவர்தான் நம் உயிரை காப்பாற்றினார். யா அல்லாஹ், உனக்கு கோடி கோடி நன்றி. உன் கருணையால் கொடியவர்கள் மடிந்தார்கள். குற்றம் புரிந்தவர்கள் அத்தனை பேரையும் தீயில் எரியச் செய்தாய். எளியவர் துணைவனே அல்லாஹ், உனக்கு நன்றி. யா அல்லாஹ், ஆண்டவனுக்கு நன்றி கூறுங்கள். மகிழ்ச்சிதானே மகளே, இன்று ஜலால் தாலிப்பு மரணத்தின் பிடியிலிருந்து தப்பிவிட்டான். யா அல்லாஹ், உனக்கு நன்றி. என் நன்றியை ஏற்றுக்கொள். அரசி, உங்களுக்கு தோல்வி, அந்த தாலிபுக்கு வெற்றி. இருக்கட்டும், பெரும்பாலும் காதல் கதைகள் ஏமாற்றத்தில் தான் முடிகின்றன என் அரசி ஹமீரா. நெஞ்சுக்குள் இப்போது சுடுகின்ற உன் நினைவுகள் நீ பேசாமல் இருப்பதே. தீய சக்திகளின் அடையாளங்கள், நம்பிக்கைக்கு உரியவளாயிருந்த அந்த சலாக்கியா, அவள் பாதுகாப்பு வளையமான ஹெவானே இப்ளீஸ் மடிந்தார்கள் என்றால் அந்த பேரிழப்புகள் தான் உன்னை இப்படி ஊமையாக்கி விட்டதா? நீ ஆட்டி படைத்து வந்த நடைப்பிணங்கள், உயிர் பிணங்கள் நிறைந்த காடு இருந்த இடம் தெரியாமல், சுவடு புரியாமல் அழிந்து விட்டது என்றால் அதனால் தான் நீ ஊமையானாயா? இல்லை, நான் ஊமை அல்ல. ஒரு புயல் எழுவதற்கு முன் உள்ள அமைதி இது. வரப்போகிற அந்த புயல் தாலிப்பை காற்றாடியாக மாற்றி பயங்கரமாக சுழற்றி அடிக்கும். ஆம் சீமாதேவ், நாம் சைத்தானின் வழி நடப்பவர்கள். யாருடைய மரணமும் நம்மை மாற்றாது. நமக்கு லட்சியத்திலே குறி. அந்த சலாக்கியா என்ன, அந்த ஹைவானே இப்ளீஸ் என்ன, பயங்கரமானவர்கள் இருக்கிறார்கள் என் தற்காப்புக்கு. மலர்கள் நிறைந்த பாதையிலே நான் நடந்து வந்து மகாராணியாக அமரவில்லை.
பகைவர்களை அழித்துக் கொள்வது நான் கற்றுக்கொண்ட கலை. ஏமாற்றினால் ஒழிப்பேன். ஜாலமும் சுன்யமும் என் ஆயுதங்கள். என் சதியிலே மனிதன் மாட்டிக்கொண்டால் கற்பனை கூட காண முடியாது. அதிலிருந்து நீங்க. இதெல்லாமே எனக்கு தெரிந்ததுதான் ஹமீரா. அந்த தாலிப் உன்னுடைய மரணப்பிடியிலிருந்து வெளியே வர முடியாது. அணையப் போகும் மெழுகுவர்த்தி ஒளியை உமிழ்கிறது. எப்படி தெரியும் நீ மௌனமாக திட்டம் தீட்டுவது அவனுக்கு? உன் மௌனத்தில் இருக்கிறது அவன் மரணம். ஆம் சீமாதேவ், அவன் மரணம் என் கையிலே. குறித்து விட்டேன் அவன் இறுதி கணக்கை. ஒரு நாடகம் முடியப் போகிறது. அதை தடுக்க முடியாது. தாலிப்பின் மரணம் முடிவாகிவிட்டது. ஆகையால் சீமாதேவ், புறப்படு. அச்சத்தை மூட்டும் அந்த நெருப்புமலை நகரை ஆளுகின்ற அரசன் முன் ஜின்களால் மதிக்கப்படும் தலைவன் ஆதிஷ் விஷானியை விழிப்புடன் இருக்கச் சொல். தாலிப் அவன் உயிரை எடுக்க வருகிறான் என்று அவனிடம் அருள் பெற்ற வாளும் இருக்கிறது. உடனே தாலிப்பை கொல்லச் சொல். விட்டுவிட்டால் முத்தை கடத்துவான். செல் சீமாதேவ், செல். சென்ற ஆதிஷ் விஷானிக்கு ஞாபகப்படுத்து. அப்படியே சீமாதேவ். ஏ ஜின்களுக்கெல்லாம் தலைவனே, நெருப்பு மலையின் ஜின்னே, ஆதிஷ் விஷானி, மாயா ஜாலங்களால் ஆட்டிப்படைக்கும் அரசி ஹமீராவின் கட்டளையுடன் இங்கே வந்திருக்கிறார். பூதங்களின் தலைவன் சீமான். சீமாதேவ், வணக்கம். ஓ, நீதான் அரசி அமீராவின் படைத்தலைவனா? சீமாதேவா, என்ன செய்தியுடன் இங்கு வந்திருக்கிறார்? என்னிடம் நீ சொல்வதற்கு. இந்த நெருப்பு மலையின் அரசே, ஜின்னத்துகளின் தலைவனே, அரசி அமீரா என்னிடம் தந்த செய்தி. ஷா அர்னபாதின் இளவரசன் ஜலால் தாலிப் அன்பு காதலி தையபாவை காப்பாற்ற உங்களிடமிருந்து முதல் முத்தை கடத்தி முத்தெடுக்கும் போது உங்களை செத்த பிணமாக்க வருகிறான். இங்கே வருகிறானா? என்னை கொல்ல? கேட்டீர்களா இதை? கேட்டீர்களா இவன் சொல்வதை? அப்படிப்பட்ட ஒரு மடையனை பார்க்க விரும்புகிறேன் நான். மன்னிக்க வேண்டும், நான் இடையில் உங்களிடம் பேசுவதற்காக. நம் பகைவனை மடையனாக எடை போடுவது சரியுமல்ல, ஆண்மைக்கு அழகல்ல, அறிவும் அல்ல. நீ என்னிடத்தில் இப்படி சொல்வதும் கூட சரியல்ல சீமாதேவ், சரியல்ல. நமக்கு அவனிடம் பயம் இல்லை. காற்றுக்கே கட்டளையிடக்கூடிய துணிவு மிக்கவள், உயிர் பிணங்கள் நடமாடும் காட்டுக்கு அரசி சலாக்கியா பயங்கர ஹைவானே இப்லீஸை ஏவி விட்டாள். ஏவி விட்டாளே, அதன்படி நடந்ததா? அதை கொன்றதே தாலிப் தான். அவன் சந்தித்தது இருவரைத்தான். இங்கு இருப்பவர்கள் எல்லோருமே அந்த சலாக்கியா போன்றவர்கள். இங்கே நிற்பவர்கள் ஒவ்வொருவரும் ஹைவானே இப்லீஸ். அவன் இங்கே நுழைவதற்குள் சாகவில்லை என்றால் சும்மா இருக்க மாட்டோம், சுற்றி நிற்கும் நாங்கள். அவன் சுத்து விழும் சத்தம் கூட என் காதுக்கு எட்டாது. முட்டாள் அல்ல நான், முட்டாள் அல்ல.
நெருப்பு மலையின் தலைவா, கலங்காத நெஞ்சமுடைய நெருப்பு மலையின் தலைவனே, அவனிடத்தில் அலட்சியங்கள் கூடாது. ஏன் அவனுக்கு 4 கைகளா? இல்லை, ஆனால் அந்த 2 கைகளுக்குள் 1000 கைகளுக்குள்ள சக்தி இருக்கின்றதே. ஏன் அவனுக்கு உடம்பில் 2 தலைகள் 2 இதயம் இருக்கிறதா? இல்லை தலைவா, ஒரு தலைதான். ஆனால் அந்த தலைக்குள் மாறாத காதல் உணர்வு. ஒரு இதயம்தான், ஆனால் அந்த இதயத்துக்குள் இருக்கிறது எப்போதும் அல்லாவிடம் நம்பிக்கை, கையில் அருள் பெற்ற வீரவாள். அப்படியா? உண்மையாகவா? உலகம் போற்றும் வீரவாளா? சமுத்திர பயணத்திலே புகழோங்கும் சிந்துபாத்தின் வீரச் செயல்களுக்கு உதவிய வீரவாள் அல்லவா? பறித்துக் கொள்வேன் அதை என் உடமையாக. சீமாதேவ், நீ போய் உன் அரசி ஹமீராவிடம் சொல்லிவிடு. எந்த நிலையில் முதல் முத்து என்னிடம் பாதுகாப்பாக இருக்கிறதோ அதே நிலையில் அன்பு காதலுக்காக அலையும் தாலீபின் உடல் பாதுகாப்பாக என்னிடம் இருக்கும் என்று கடத்தி விடுவானா இங்கிருந்து அந்த முத்தை? அதோ அதுதான் முதல் முத்து சீமாதேவ். அந்த பதுமை 5 ஏதோ ஒன்றுக்குள்ளே கண்டுபிடிக்க முடியாதபடி ரகசியமாக அந்த முத்து மறைக்கப்பட்டிருக்கிறது. அதே 5 பதுமைகளிடமே மறைந்திருக்கிறது எனது உயிரும் கூட. பாராட்ட வேண்டும் மனமாற. ஜின்களுக்கெல்லாம் தலைவன் நீ, நெருப்பு மலையின் அரசன் நீ, அகிலத்துக்கும் எஜமானன் நீ. பயங்கரமான இந்த என் உலகத்தை உன் அரசி ஹமீரா அவளுடைய மாயக் கண்ணாடியில் காண முடியாது. அதனால் உன் அரசி ஹமீராவிடம் எடுத்துச் சொல், அந்த தாலீபின் தலையை வெட்டுவேன். முடியாத செயல் என்பது என் விஷயத்தில் இல்லை என்ற செய்தியை என் நாட்கள் உன் அரசிக்கு எடுத்துச் செல்வார்கள். இப்போது செல். சீமாதேவ் வணக்கம். எல்லாம் வல்ல அல்லாவே, இன்றுதான் இறுதி நாள் என் தையபாவை காப்பாற்றுவதற்கு. பொழுது சாய்வதற்கு முன் நான் ஜின்களின் நெருப்பு நகரம் கர்னாஸ் போய் சேர வேண்டும். ஜுவாலாமுகி மலைக்கு சென்று ஜின்களின் தலைவன் ஜின் ஆதிஷ் இஷானியை எதிர்க்க வேண்டும். அங்கு முதல் முத்தை எடுத்த முத்தை தையபாவுக்கு அணிவிக்க வேண்டும். நேரம் அதிகமில்லை. நான் முடிக்க வேண்டிய பணி எளிதல்ல. இதெல்லாம் முடியுமா, நடக்குமா? அன்புள்ள பர்வர்திகார், மனமிரங்கு பர்வர்திகார். இளவரசன் தாலீப், அல்லாவின் அன்பினை பெற்ற இளவரசனை தாலீப், அல்லாவின் துணை உனக்கு எப்போதும் உண்டு. மகனே, உன் தையபாவை பார்த்தேன். நான் மீண்டும் அவளிடம் போய் உன்னை எதிர்பார்த்திருப்பேன். தையபா, பிரியமுள்ள காதலி, எப்படி இருக்கிறாள் இப்போது? அவள் இருக்கிறாள் உன்னை எதிர்பார்த்து. புறப்படு. இந்த கம்பளத்தில் நின்று ஏமாற்றிய உனது பகைவன் இருக்கும் இடத்திற்கு செல். இன்ஷா அல்லாவின் அருளால் நீ செல்லும் பணி சிறப்பாக முடியும். என் அன்பு தோழா, பிரியமுள்ள அம்சவர், இந்த பகையை நான் தான் முடிக்க வேண்டும். खुदा हाफिज। खुदा हाफिज। खुदा हाफिज हमसफर।
Alif